ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ராகவ் மிர்தத் டைரக்ஷன்ல ராஜு ஜெயமோகன் நடிப்புல வெளியான பன் பட்டர் ஜாம் இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பன் பட்டர் ஜாம் இந்த படத்தினோட டைட்டில் கேட்ட உடனே இது என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு படமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இது வழக்கம் போல இருக்கிற காதல் படங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா படத்திலும் இருக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, படத்தில் அதிகப்படியான காமெடி சீன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதுதான் இந்த படத்தினோட வெற்றிக்கு காரணம். வேற இந்த படத்தில் வந்து புதுமையாக ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னலாம் கிடையாது. இந்த படத்தில் ஒரே ஒரு கதை தான், வேற ஒரு கதையும் குழப்பமே வேண்டாம். ரெண்டு குடும்பங்கள், அதாவது வந்து சார்லி குடும்பமும் தேவதர்சினி குடும்பமும், சார்லியும் தேவதர்சினியும் ஒரு கிளாஸ்மேட்டு. அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மேரேஜில் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மகனை பத்தி சரண்யாவும் சார்லி சரண்யா தம்பதியினரும், இந்த பக்கம் வந்து தேவதர்ஷினியும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணை பத்தி பெருமையாகவும் பேசிக்குவாங்க. பேசின உடனே இவங்க ரெண்டு மனசுக்குள்ள ஒரு மைண்ட் ஆட் தோணுது. யாருக்குன்னா சரண்யாவுக்கும் தேவதர்ஷினிக்கும் ஒரு மைண்ட் ஆட் தோணுது. என்னன்னா, நம்ம பொண்ணை இவங்க நல்ல பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம பொண்ணை இந்த மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து வீடே குடி வந்துடுறாங்க. குடி வந்தோன்னா அவங்க ரெண்டு பசங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு எளியும் புனையமாவா பழகுறாங்க. அப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பையன் கதைப்படி இந்த ஹீரோ என்ன பண்றான்னா, காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு கிளாஸ்மேட்டை லவ் பண்றான். இந்த பொண்ணு வந்து அவங்க கிளாஸ்மேட் வேணா ஒரு பையனா லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு லவ்வும் என்ன ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா, கடைசியா என்னாச்சு கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பன் பட்டர் ஜாமுடைய மொத்த ஸ்டோரி. இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவதர்ஷினி அண்ட் சரண்யனுடைய காம்போ தான். உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உண்மையிலே இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அந்த காம்போ வந்து நிறைய படங்கள்ல இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு சும்மா காமெடியில பிச்சு உதறி இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி ஒரு பையனை எவ்வளவு கண்டிப்பா வளர்த்தணும் அப்படின்னு ஒரு சரண்யாவும், பொண்ணு வந்து எந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியா அவளுக்கு என்ன நல்லா கரெக்டா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தேவதர்ஷினி ஒரு கேரக்டரும் உண்மையிலே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது போல இந்த படத்துல வந்து சார்லி ஆகட்டும், அந்த தேவதர்ஷினியா ஹஸ்பண்டா வரக்கூடிய அந்த நபர் ஆகட்டும், ரெண்டு பேரும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா தான் இருந்திருக்காங்க. மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் தான் களத்துல பூந்து வேற லெவல் விட்டு விளையாண்டுருக்காங்க. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அவங்க ரெண்டு காம்பியூ. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சரவணனும் சந்துரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து எல்கேஜில இருந்தே ரொம்ப ஃப்ரெண்டா வளர்ந்ததுனால ஒரு கட்டத்துல இவங்க கேவா இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு, அவங்க அம்மா சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. திடீர்னு பிரிஞ்சு போனோடனே எதனாலலாம் பிரிஞ்சு போறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அதுக்கும் ஒரு காரணம் வந்து எல்லா படங்களும் வரக்கூடிய காரணம் தான். ஆனா இருந்தாலும் அது வந்து சொல்லப்பட்ட விதம், நம்மளுக்கு எடுத்துக்காட்டிய விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த ஆடுகளம் படத்துல ஒரு சீன் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னம்மா இந்த பையனை விரும்புறியா இல்ல இந்த பையனை விரும்புறியான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து தனுஷை கை கட்டுவாங்க. அது போல இந்த படத்துல ஒரு சீன் அமைச்சிருக்கிறாங்க. அந்த சீன் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. கியூஸ் பம்பா கூட இருந்துச்சுன்னு சொல்ல வரலாம். இந்த படத்துல முழுக்க ராஜ்மோகன் வந்து லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்கலாம். ஆனா அவர் உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிருக்காரு நிறைய படங்கள்ல. ஆனா இந்த படத்துல நடிச்சிருக்கும் போது உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் நடிப்பு. அந்த குறிப்பா சொல்ல போனா அந்த நிறைய சீன்கள் அவர் முத்திரை பதிச்சிருக்காரு. நல்லாவே இருந்துச்சு. காதலி விட்டு போகும்போது அந்த அழுகையும் சரி, அப்புறம் வந்து காதலியோட சேர்ந்து அந்த ரெசார்ட்ல ஒதுங்கக்கூடிய அந்த சீனும் சரி, எல்லா சீன்லையும் வந்து உண்மையிலே நல்லாவே நடிச்சிருந்தாருன்னு சொல்லணும். இந்த படத்துல ஒரு ஹீரோ கேமியோ ரோல் பண்ணிக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் தான் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவர் வந்து ஒரு 2-3 சீன்ல வராரு. 2-3 சீன் வரும்போது அவருடைய காதல் கதை, அவரு சீனியர் ஸ்டூடெண்டா வர்றது, அந்த சீன்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு படத்துல. இந்த படம் தேவை இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை பகுதி வச்சிருக்காங்க. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே கனெக்டிங்கா இருக்குது. உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது எந்த மாதிரி குறையும் கிடையாது. அது போல இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் பப்பு. அவர் வந்து உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இந்த கழக போவது யாரு நிறைய சீசன்ல வந்திருக்காரு. அவர் வந்து இந்த படத்துல ஒரு சூப்பரான காமெடி பண்ணியிருக்காரு. அது அந்த சீன்ல சிரிக்காத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வேற லெவல்ல வச்சு செஞ்சிருக்காங்க அந்த சீனை. ஒரு 10 நிமிஷம் ஒரு கேப் இருக்கும், ஒரு காமெடி இன்ட்ரோ இருக்கும், காமெடியினுடைய அந்த களம் இருக்கும். அந்த விஜய் பப்பு பண்ணக்கூடிய அந்த
களம் இருக்கும். அந்த ஒரு 10 நிமிஷம் உண்மையிலே அது செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காதலி வீட்டுக்கு போயிடுவாரு, அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த வீட்டில் பிளம்பரா மாறுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த இடத்துல அவங்க அப்பாவை பார்த்து நடுங்கிற சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க அப்பாவுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இவர் வந்து தியாகம் பண்ற சீன் ஆகட்டும், நல்லா உண்மையிலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவர் இன்னும் கூட நிறைய இடத்துல பயன்படுத்திக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எந்த குறையும் கிடையாது படத்தில். ஒரு சில சீன்கள் வந்து சும்மா லேக்கு திரும்ப திரும்ப வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். இந்த படம் வந்து 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் என்ன சொல்றது, ஏதாவது ஒரு குறை சொல்லணும்ல, அதனால இதை சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. உண்மையிலே பன் பட்டர் ஜாம் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காதல் திரைப்படம், அதாவது ஒரு ஜாலியா ஒரு மூமெண்ட், ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படிங்கிறது இந்த படத்தினோட ஒரே என்டர்டைன்மெண்ட். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆன படம். காமெடி அந்த அளவுக்கு சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த படம். இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் சொல்லவே மாட்டேன். பன் பட்டர் ஜாம் வந்து நம்ம ரிவ்யூவில் வந்து சூப்பரான படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி.